போக்சோ வழக்குகளை விசாரிக்க தனி நீதிமன்றங்கள். மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கோரிக்கை. வணக்கம் நண்பர்களே. சமீப காலமாக நாடு முழுக்க பாலியல் பலாத்கார சம்பவங்கள் அதிகரித்துள்ளது. குறிப்பாக சிறுமிகள் முதல் மாணவிகள், பெண்கள் என இந்த தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு நாளும் பள்ளி கல்லூரிகளில் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்களே இந்த பாலியல் வழக்குகளில் சிக்கிக் கொண்டு வருகிறார்கள். இதன் காரணமாக ஒவ்வொரு நாளும் போக்சோ சட்டத்தில் பலரும் கைதாகி வருகிறார்கள். இப்படி நாளுக்கு நாள் இந்த குற்ற செயலில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இதுபோன்ற பாலியல் தொல்லை வழக்குகளை விசாரிப்பதற்கென்று தனி நீதிமன்றங்களை உருவாக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறது. ஏற்கனவே இந்தியாவில் மத்திய அரசிடம் நிதி உதவி பெற்ற பல மாநிலங்கள் போக்சோ வழக்குகளை விசாரிப்பதற்கு தனி நீதிமன்றங்கள் அமைத்துள்ளன. என்றாலும் தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், பீகார், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இதுகுறித்து ஏராளமான வழக்குகள் விசாரிக்கப்பட்டதால் நிலுவையில் உள்ளன. இதன் காரணமாகவே இந்த வழக்குகளை விசாரிப்பதற்கென்று இந்த மாநிலங்களில் தனி நீதிமன்றங்களை உருவாக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கிறது. அது மட்டுமின்றி இந்திய அளவில் ஒவ்வொரு நாளும் வன்கொடுமை சம்பவங்கள், பாலியல் பலாத்கார சம்பவங்கள் குறித்து எவ்வளவு வழக்குகள் பதிவாகிறது என்பதையும் புள்ளி விவரத்துடன் காவல்துறையிடம் தகவல் பெற்று அதை மத்திய அரசிடம் கொடுத்துள்ளார்களாம். அது மட்டுமின்றி இதுபோன்ற போக்சோ வழக்குகளில் கைது செய்யப்படும் நபர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் இந்த குற்றங்களின் அளவை குறைக்க முடியும் என்பதால் இந்த குற்றங்களுக்கான தண்டனைகளை பெரிய அளவில் அதிகரிப்பதற்கும் தற்போது உச்சநீதிமன்றம் தயாராகி வருகிறதாம். அடுத்த செய்தி. விஸ்வரூபம் எடுத்த சுப்ரீம் கோர்ட் விவகாரம். தீர்ப்பளிக்கப்பட்ட திமுக மசோதாக்களுக்கு சிக்கலா? ஜனாதிபதிக்கு எதிராகவே கோஷ்டி சேர்க்கும் மு.க. ஸ்டாலின். அடிச்சு ஆடப்போகும் மோடி. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை தமிழக ஆளுநர் ரவியை பாஜகவின் ஆதரவாளர் என்று சொல்லி அவருக்கு எதிரான கருத்துக்களை முரசொலியில் வெளியிடுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார். இந்த நிலையில் திமுகவின் மசோதாக்களில் தீர்ப்பளிக்கப்பட்ட விவகாரத்தில் தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நோக்கி ஜனாதிபதி திரௌபதி 14 கேள்விகள் விடுத்துள்ள நிலையில் அவருக்கு எதிராகவும் ஒன்று சேர்வோம், பாஜக இல்லாத அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின். இது டெல்லி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக ஜனாதிபதியை யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது என்பதுதான் அரசியல் அமைப்பு சட்டத்தின் மரபாகும். ஆனால் மு.க. ஸ்டாலினோ ஆளுநர் கிடப்பில் போட்ட மசோதாக்களை உச்சநீதிமன்றம் விடுவித்ததால் இப்போது எங்கு அந்த தீர்ப்பை அதை உச்சநீதிமன்றம் திரும்ப பெற்று விடுமோ என்று ஜனாதிபதிக்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் ஒரு அறிக்கை வெளியிட்டு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் உச்சநீதிமன்றத்தால் மசோதாக்களை ஏற்கனவே தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில் இதை தகர்த்தெறிய மத்திய அரசு முயற்சிக்கிறது. அதைதான் குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள குறிப்பு வெளிப்படுத்துகிறது. அதோடு மத்திய அரசின் ஆணைப்படி ஆளுநர் ரவி செயல்பட்டார் என்பதை இது தெளிவாக அம்பலப்படுத்தியுள்ளது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை மத்திய அரசின் முகர்வாக செயல்படும் ஆளுநர்களை வைத்துக்கொண்டு மாநில அரசுகளை பலவீனப்படுத்த பார்க்கிறார்கள். ஆனால் இப்போது திமுகவுக்கு ஆதரவாக தீர்ப்பளிக்கப்பட்ட மசோதாக்கள் விவகாரத்தில் அதை மீண்டும் கையில் எடுத்து நீதிமன்றத்தை நோக்கியே கேள்வி எழுப்பியிருக்கிறது உச்சநீதிமன்றத்திற்கு சவால் விடுவதாக அமைந்திருக்கிறது. அதோடு மாநில அரசு அனுப்பும் மசோதாக்களுக்கு உடனடியாக ஆளுநர்கள் ஒப்புதல் கொடுக்க வேண்டியதுதானே? எதற்காக மசோதாக்களை கிடப்பில் போட வேண்டும்? இது பாஜக இல்லாத மற்ற கட்சிகள் ஆளும் மாநிலங்களை முடக்கும் செயலாகவே தெரிகிறது என்று கூறியிருக்கும் மு.க. ஸ்டாலின் இப்போது இந்திய நாடு முக்கியமான கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தை நோக்கி ஜனாதிபதி எழுப்பியுள்ள கேள்விகள் அரசியலமைப்பு சட்டத்தின் அதிகார பகிர்வை சிதைப்பதாக உள்ளது. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை செயலிழக்க செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதி மூலம் மத்திய பாஜக அரசு திட்டமிடுகிறது. இது மாநில சுயாட்சிக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. இதற்கு எதிராக திமுக அரசு சட்ட போராட்டத்தில் ஈடுபட போகிறது. அதனால் பாஜக தவிர மற்ற மாநில கட்சிகள் எல்லாம் திமுகவின் இந்த போராட்டத்தில் இணையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த போராட்டத்தில் நாம் அனைவரும் முழு பலத்தோடு ஈடுபடுவோம் என்று மு.க. ஸ்டாலின் அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். குறிப்பாக ஜனாதிபதியின் கருத்துக்களை யாரும் விமர்சிக்க கூடாது என்று இருக்கும் நிலையில் தற்போது மு.க. ஸ்டாலினோ ஜனாதிபதிக்கு எதிராகவே போராட்டத்தில் ஈடுபட அழைப்பு விடுத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் ஜனாதிபதியின் இந்த 14 கேள்விகள் குறித்து துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் உச்சநீதிமன்றம் என்பது ஜனாதிபதிக்கு கட்டுப்பட்டது. ஆனால் சமீப காலமாக அவர்கள் நாங்கள் யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம், ஜனாதிபதி பிரதமர் எல்லாமே எங்களுக்கு கீழ்தான் என்கிற எண்ணத்தில் செயல்படுகிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதோடு ஜனாதிபதிக்கு இவர்கள் கெடு வைத்தது மிகப்பெரிய குற்றம். மாநில அரசு அனுப்பும் மசோதாக்களுக்கு இவ்வளவு நாளில் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை.
இப்படி ஒரு சட்டத்தை நீதிபதிகள் தாமாகவே உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படி இந்திய அரசியல் சட்டத்தில் இருந்தால் அதை அவர்கள் எடுத்து காட்டட்டும். அதோடு சமீப காலமாக உச்சநீதிமன்றம் மாநில அரசுகளின் கைப்பாவை ஆகிவிட்டது. மத்திய அரசுக்கு எதிராகவும் மாநில அரசுக்கு ஆதரவாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகவே சட்டம் என்ன சொல்கிறதோ அதன்படி நடக்க வேண்டியவர்கள் தற்போது அந்த சட்டத்தின் வடிவத்தை தங்களது சுயநலத்திற்காக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதோடு ஜனாதிபதி திரௌபதி முர்மு கேட்டுள்ள 14 கேள்விகளும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக ஆராய்ந்துதான் கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தை உச்சநீதிமன்றம் மீறி செயல்படுகிறது என்பதை சட்ட வல்லுநர்கள் கண்டறிந்து விட்டார்கள். அதன் வெளிப்பாடாக தான் தற்போது உச்சநீதிமன்றத்திற்கு ஜனாதிபதி கேள்வி விடுத்திருக்கிறார். இனிமேல் இதுபோன்ற தவறுகளை அவர்கள் செய்யக்கூடாது என்பதற்காகவே இந்த கேள்வி கேட்கப்பட்டுள்ளது என்று கூறியிருக்கும் ஜெகதீப் தங்கர், ஜனாதிபதியின் கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் முதலில் விளக்கம் கொடுக்கட்டும். அதன் பிறகு இது குறித்து ஜனாதிபதி ஒரு தீர்க்கமான முடிவெடுப்பார். இனிமேல் எந்த ஒரு நீதிபதியும் சட்டத்தை மீறி செயல்படக்கூடாது, சட்டத்தை தங்களது இஷ்டத்துக்கு கையில் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று பல கட்டளைகளை அவர் போடுவார் என்று துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் ஒரு அதிரடி தகவல் வெளியிட்டுள்ளார். அடுத்த செய்தி. முகுந்தனால் பாமகவில் தொடரும் பிரச்சனை. உச்சம் பெறும் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி மோதல். பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் ராமதாஸுக்கு பிறகு அவர் மகன் அன்புமணிதான் கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டார். ஆனால் சமீப காலமாக அன்புமணிக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் இடையே கருத்து மோதல் உருவாகி வருவதால் தனது மகள் வழி பேரனான முகுந்தனுக்கு கட்சியில் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கினார் டாக்டர் ராமதாஸ். அதோடு தனது பேரன் முகுந்தனை பாமகவின் இளைஞரணி தலைவராக நியமித்தார். இதற்கு கட்சியில் இணைந்து 5 மாதங்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் இளைஞரணி தலைவரா? கட்சிக்காக உழைத்த எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள், அவர்களை நியமிக்கலாமே என்று டாக்டர் ராமதாசுடன் வாக்குவாதம் செய்தார் அன்புமணி. இதன் காரணமாக இனிமேல் பாமகவின் தலைவரும் நான் தான் என்று கூறினார் டாக்டர் ராமதாஸ். என்றாலும் நான் பொதுக்குழு கூட்டி முடிவெடுக்கப்பட்டவன், அதனால் பொதுக்குழு கூட்டி அதை முடிவு செய்யுங்கள் என்று கூறிய அன்புமணி ராமதாஸ் கட்சியின் அனைத்து முக்கிய நிர்வாகிகளையும் தன் பக்கம் இழுத்துவிட்டார். இதன் காரணமாகவே பொதுக்குழு கூட்டினாலும் அன்புமணியை தான் தலைவராக தேர்வு செய்வார்கள் என்பதை புரிந்து கொண்டு அமைதியாகிவிட்டார் டாக்டர் ராமதாஸ். என்றாலும் கடந்த 11ஆம் தேதி நடந்த பாமகவின் சித்திரை முழுநிலவு மாநாட்டு மேடையில் முகுந்தனை அமர வைக்கவில்லை. இதன் காரணமாக கடும் அப்செட் ஆகிவிட்டாராம் டாக்டர் ராமதாஸ். திட்டமிட்டபடி தனது மகன் பேரன் முகுந்தனை ஓரம் கட்டுவதாக கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இப்படியான நிலையில்தான் இன்று தைலாபுரம் தோட்டத்தில் பாமகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டுகிறார் டாக்டர் ராமதாஸ். அப்போது சித்திரை முழுநிலவு மாநாட்டில் தனது பேரன் முகுந்தனை ஓரங்கட்டியது ஏன் என்பது குறித்து மாவட்ட தலைவர்களிடத்தில் கேட்பதோடு அவருக்கு கட்சியில் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள ராமதாஸ் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் தனது மகள் வழி பேரனுக்கு கட்சியில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தற்போது தனது மகன் அன்புமணியுடன் டாக்டர் ராமதாஸ் மோதலில் ஈடுபட்டு வருகிறார் என்பது தெரிய வந்துள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கப்படுமா? கனிமொழி எம்பி சொன்ன பதில். தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையில் தாமரா உருக்கப்பட்டு வந்ததால் அதன் மூலம் சுற்றுப்புறம் பெரிய அளவில் பாதிக்கப்படுவதாகவும் அங்குள்ள மக்களுக்கு கேன்சர் உள்ளிட்ட நோய்கள் ஏற்படுவதாகவும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஒரு கட்டத்தில் அது பெரும் போராட்டமாக வெடித்து துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் முடிவடைந்தது. அதன் காரணமாகவே கடந்த 2018ஆம் ஆண்டில் ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கு உத்தரவு போட்டார்கள். ஆனால் அதை எதிர்த்து அந்நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. இந்த நேரத்தில் தூத்துக்குடி பகுதியில் உள்ள பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு போய்விட்டதாக சொல்லி அங்குள்ள சிலர் அந்த ஆலையை திறக்க வேண்டும் என்று தற்போது கொடிபிடித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தூத்துக்குடி தொகுதி எம்பியான கனிமொழியிடத்தில் அது குறித்து கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு திமுக அரசை பொறுத்தவரை நாங்கள் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறோம். இந்த ஸ்டெர்லைட் ஆலையால் அங்குள்ள மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தையும் முன்னெடுத்தார்கள். பலர் உயிரையும் பறி கொடுத்தார்கள். அதனால் உச்ச நீதிமன்றமே அந்த ஆலையை திறப்பதற்கு அனுமதி கொடுத்தாலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அதற்கு எதிராக குரல் கொடுப்போம் என்று கனிமொழி கூறியிருக்கிறார்.